பெரிய செல்வன், ஒரு ஃபேக்ட்ரியில் எம்டியாக இருக்கிறவர், மேனேஜிங் டைரக்டர். ஒரு கீழே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நல்ல பிள்ளைகளை வளர்த்தார் அவர். ஆண்டவர் மேலே அன்பு வைத்தார், ஊழியம் செய்தார். ஆலயத்துக்கு ஒழுங்க வருவார், போதும் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவார், சிலுவை பார்த்து எப்போது உருகி கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு பயங்கரமான செய்தி வந்தது. அவருடைய மகள் ஒரு இந்து பையனோடு ஓடிவிட்டாள். தாங்க முடியவில்லை, மனதுக்கு மதா தூக்கம். அவருடைய கம்பெனியில் முகம் தூக்க முடியல. அவ்வளோ பெரிய அதிகாரி, இனத்தவர்கள் மத்தியில் பெரிய தலைக்குதிவு. ஒரே மகள் ஓடிவிட்டாள். ஒரு ஆலயத்துக்கு வந்தார். திடீரென்று சாட்சி சொல்ல எழும்பினார். இவருக்கு என்ன சாட்சி சொல்ல வேண்டியிருக்கு? பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஓடி போயிட்டா. இவர் எழுந்தார். எனக்கு நேரிட்டது எல்லாரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் மகளை நான் குற்றம் சொல்ல விரும்பல, என் மகளை கூட்டு ஓடின பையனையும் நான் குற்றம் சொல்ல விரும்பல. என்னைத்தானே நான் குற்றம் சாட்டிக் கொள்ளுகிறேன். என் மகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கவில்லையோ? ஒருவேளை என்னுடைய மகள் மேல் நான் அன்பு பாராட்ட வேண்டிய அளவு நான் அன்பு பாராட்டவில்லையோ? அவளுக்காக நான் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் மண்டாடுவதில் குறைப்பட்டு விட்டேனோ? என் குடும்பத்தில் இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதுக்கு முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்க விரும்புகிறேன். 6 மாதம் நான் சபையில் கம்யூனியன் நான் எடுக்க மாட்டேன். 6 மாதம் நான் சுவிசேஷ ஊழியத்தை செல்ல மாட்டேன். மௌனமாய் ஆண்டவருடைய பாதத்தில் 6 மாதம் அமர்ந்து ஜெபிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு என்னுடைய ஜெப குறைப்பு தான் காரணம் சொல்லி உட்கார்ந்து விட்டார். சபை முழுவதுமாய் அழுதது. தேம்பி 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 எல்லாரும் அழுதார்கள். அவருக்காக அதுவரை சபையார் ஜெபிக்காத அளவு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? அவருடைய மகளை கூட்டிக் கொண்டு போன அவர் நினைத்தார், ஒரு பெரிய அதிகாரியாக ஃபேக்டரியில் இருக்கிறனால போலீஸை வைத்து தன்னை கண்டிப்பாய் தேடி என்று உதைப்பார்கள். அடியாட்களை செட் பண்ணி மகளை தூக்கி கொண்டு போய் விடுவார் என்றெல்லாம் அவன் பயந்து கொண்டு இருந்தான். ஆனால் தகப்பன் சொன்ன சாட்சி அவருடைய மகளுடைய காதை எட்டினது. அப்பா அப்படி சொன்னாராம். அந்த பையனை கூட்டி கொண்டு வந்து காலில் விழுந்தாள். 2 பேரும் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மருமகன் அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டார். இவ்வளவு கல்வாரியில் ஒரு அன்பு இருக்கிறதா? இவ்வளவாய் மனுஷரை மாற்றுகிறதா? தங்களை ஒப்பு கொடுத்தார்கள்.